கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த நன்னாளிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில் தேவன் நமக்கு மிகவும் அதிசயமானவராக, நம் வாழ்வில் அதிசயமான காரியங்களை செய்யத்தக்கதாக உங்களுக்கு கொடுக்கும் வாக்குத்தத்தம் ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். மேலே குறிப்பிடப்பட்டுள்ள வசனத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு 5 நாமங்களை தீர்க்க தரிசனமாய் கொடுக்கப்பட்டிருந்தார். அதில் இந்த நாளில் தேவன் நம்மோடு பேசும் நாமம், அவர் நாமம் அதிசயமானவர். அவருடைய நாமம் மட்டும் அதிசயம் இல்லைங்க, அவருடைய பிறப்பே அதிசயமானதுதான். ஆம், உலக தோற்றத்திற்கு முன்னாடியும் சரி, இதுவரைக்கும் சரி, ஒரு கன்னி பெண் கர்ப்பவதியாகி குழந்தை பிறந்ததா வரலாறுலயே இல்லைங்க. வரலாறையே உடைத்தெறிந்து பிறந்த அதிசயமான தேவன் அவர். அவருடைய பிறப்பு அதிசயம். பிறகு அவர் ஊழியத்திற்கு வந்த பிறகு செய்த எல்லாமே அதிசயம். மரணத்தில் இருந்தவர்கள் கூட மரணத்திலிருந்து உயிரோடு எழும்ப செய்தாருங்க. அதிசயமான கர்த்தர். இந்த அதிசயமான தேவன் நம் வாழ்வில் செய்த மிக முக்கியமான அதிசயத்தை பார்க்கலாங்க. இயேசு கிறிஸ்து நம் வாழ்வில் செய்த அதிசயம்தான் என்ன? பாவத்தை தாகத்தோடு குடித்து ருசித்துக் கொண்டிருந்த ஒரு முரட்டு மனிதன் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, அவனுக்குள்ளாக அவர் கிரியை செய்யும் போது மென்மையானவனாக மாறுகிறானே, கற்பாறையை தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிறாரே, அதுதாங்க அதிசயம். இந்த அதிசயமான தேவனுக்கு நாம் கொடுக்கும் பரிசுதான் என்ன? ஆமாங்க, இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில் ஒருவருக்கு ஒருவர் பரிசுகளை பகிர்ந்து கொள்ளுவாங்க. கர்த்தராகிய தேவன் அதிசயமான முறையில் பிறந்து அதிசயமான முறையில் தம்மை தாமே நமக்கு அர்ப்பணித்து தன்னையே பரிசாய் கொடுத்தார். அவருக்கு நாம் திரும்ப கொடுக்க வேண்டிய பரிசு என்னவா இருக்குங்க? அவரை போல இந்த அதிசயமான செய்கையை நமக்குள் அனுபவித்தோமே, அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து மற்றவர்களையும் கர்த்தருக்குள் நடத்துவதை தவிர மிக பெரிய பரிசு அவருக்கு என்னங்க கொடுக்க முடியும்? அதிசயமானவரே, உண்மையே எனக்கு பரிசாய் தந்தீரே. இந்நாளில் என்னையும் நான் உமக்கு பரிசாய் தருகிறேன். ஆத்மாதாயம் செய்ய கற்றுத்தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.